டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10 of X வந்திருக்கோம், வந்து 2025 வந்திருக்கோம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஃபிலேட்டலி எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. ஹாபிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலேட்டலியை பற்றி. ஃபிலேட்டலின்றது நத்திங் பட் கலெக்டிங் ஆஃப் ஸ்டாம்ப் கலெக்ஷனை தான் நம்ம வந்து ஃபிலேட்டலி அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய எக்ஸிபிஷன் வந்து சென்னையில் சென்னாய் நகரில் அம்மா அரங்கத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு இதாக ஃப்ரேமாக போட்டிருக்காங்க. ஹாபிலேயே வந்து இட் என்ரிச்சஸ் யுவர் நாலேஜ். அதாவது ஃபிலேட்டலின்றது வந்து காயின் ஆஃப் ஸ்டாம்ப் கலெக்ஷன். அது வந்து என்னென்னா அதை வந்து காட்சி கொடுக்குறேன். தமிழ்நாடு லெவலில் இருக்குல்ல, ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் தான் வந்து கிங் ஆஃப் ஹாபிஸ் சொல்லப்படுகிற ஃபிலேட்டலினால நம்முடைய ஜென்ரல் நாலேஜ் வந்து அதிகமாகுது. ஒரு தீமுக்கும் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்குறாங்க. பேர்ட்ஸ் லீடர்ஸ் அல்லது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபேஷன் என்னவோ அதை வச்சுருக்காங்க. அதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன். என்னோட வந்து நம்முடைய சேது மாதவன் வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம ரங்கநாதன் ரிட்டையர்டு டிபிஎஸ் அவரும் வந்திருக்காரு. அவரும் 2 வார்த்தை சொல்லுவார். சொல்லுங்கள். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃபிலாட்டலி எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நிறைய ஸ்டாம்ப் கலெக்ஷன்னு பண்ணது எல்லாமே அந்தந்த டீம் வைஸ் வச்சுருக்காங்க. அந்தந்த டீம் வைஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எல்லா இதையும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட் லெவலில் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துல இருந்தும் தபால் தலை கண்காட்சிக்காக வந்திருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு இடத்த பற்றியும், ஒவ்வொரு ஊரை பற்றியும், ஒவ்வொரு நாட்டை பற்றியும் சிறப்பான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? வள்ளியம்மாலா. நல்லா இருக்கா? இது கிங் ஆஃப் ஹாபிஸ். இது வந்து பார்த்து நல்லா பயன்பெறுங்க. ஹாபிஸ் நிறைய இருக்கும். அந்த ஹாபிஸ்லேயே வந்து கிங் ஆஃப் ஹாபிஸ் சொல்கிறது நம்ம ஃபிலேட்டலி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். அந்த ஸ்டாம்ப்ஸ்னால உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து அதிகமாகும். உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இது ஒரு முக்கியமான கரிக்குலர். வள்ளியம்மாள் ஸ்கூலா? எல்லாம் ஒரு ஹாய் சொல்ல. ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் சார். எங்கே பாருங்க, ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்ரீநகர். ஓஹோ, எங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் டே கவர்ஸு, ப்ரிசர்விங் ஹிஸ்ட்ரி த்ரூ, இதெல்லாம் ஸ்பெஷல் கவர்ஸ். எந்த பிஎம்எஸ்ஸா? ஹாய் சொல்லு.
ஸ்டைல் ஹேபிடேட் பேர்ட்ஸை பற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குது. அதை வந்து டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து நம்ம வசிக்கிறோம். எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலும் வந்து போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக எழுதணும். குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரிய பதவிகளுக்கு போனோம்னா நம்ம போட்டித் தேர்வில் நம்ம வந்து வெற்றி பெறணும். அந்த வகையில் இந்த ஃபிலாட்டலி என்பது நமக்கு வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஹாபீஸில் வந்து கிங் ஆஃப் ஹாபீஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஃபிலாட்டலியை. ஃபிலாட்டலின்றது நத்திங் பட் ஸ்டாம்ப் கலெக்ஷன். இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அதனுடைய அவேர்னஸை நம்ம வந்து கண்டிப்பாக உருவாக்கணும். அப்போ தான் அவங்க எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனாய் நகரில் வந்து 4 நாட்களுக்கு இந்த ஃபிலாட்டலி எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. அதை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபிலாட்டலி அப்படின்றதுனா என்னன்றதை ஒரு அவேர்னஸை உண்டு பண்ணணும், எல்லோரும் பயன்பெறணுன்றதை இந்த பதிவின் மூலமாக நான் வந்து கேட்டுக்கிறேங்க. பாருங்க, பேர்ட்ஸ் வேர்ல்டு அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு சூப்பராக காமன் வுட் பீஜியன் பாருங்கள். அந்த ஒரு பேர்டுனா அந்த பேர்டுனுடைய ஆரிஜின் என்ன ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்ன அதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, எந்த ஃபேமிலி, எந்த ஜீனஸ், அப்படிலாம் அதனுடைய கேரக்டரிஸ்ட்னா அப்படின்றது மொத்தமே சொல்லிடுறாங்க. ஜீனஸ் என்ன, என்ன ஹேபிட் என்ன. இந்த இடத்துக்கு நேம் ஆஃப் தி பேர்டு வந்து காமன் கிங்ஃபிஷர் அப்படின்னா சயின்டிஃபிக் வந்து அல்சிடா அத்திஸ் அப்படின்றாங்க. அவருடைய ஆர்டர் என்ன, சப் ஃபேமிலி என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் மைக்ரேட்டட் பேர்ட்ஸ். பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிடேட் அப்படின்னு போடுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்க, லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு, அப்புறம் லைஃப் ஸ்டைல் ரீப்ரொடக்ஷன்,